நிச்சயமாக கடந்த சில தினங்களாகவே பெய்து வந்த கனமழையானது மிக்ஜாம் புயல் காரணமாக கடந்த 2 நாட்களாக அதிதீவிர புயலாக மாறி கனமழையானது பெய்ய தொடங்கியது. இதனால் செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய பகுதிகளில் இந்த மழையின் காரணமாக அதிக அளவிலான மழை பொழிவில் அதிகப்படியான இடங்களில் சேதமானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த இந்த வடகால் பகுதியில பல்வேறு ஏரிகளின் உபரி நீரானது வெளியே தொடங்கிய நிலையில அந்த பகுதியே ஒரு குட்டி தீவு போன்றவே காட்சியளிக்க ஆரம்பித்தது. குறிப்பாக அந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இந்த வாலஜாபாத் பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய ஏரியான தென்னேரி, அதே போன்று அங்க இருக்கிற சுற்று வட்டார ஏரிகளின் உபரி நீரானது அந்த வடகால் கிராமம் வழியாக வெளியே வரக்கூடிய சூழலானது உருவான நிலையில் அந்த பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள், அதே போன்று விவசாய நிலங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதிகளானது ஒரு குட்டித்தீவு போலவே காட்சியளிக்கப்பட்டது. அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது இந்த பகுதியில போக்குவரத்திற்காக பொதுமக்கள் படகுகளை பயன்படுத்தி வராங்க. குறிப்பா இந்த பகுதியில் இருக்கிறவங்க வெளியே செல்வதாக இருந்தாலும், உள்ளே வருவதாக இருந்தாலும் இந்த படகுகள் மூலமே தங்களுடைய வாழ்வாதாரத்தை தற்போது தேடி வருகின்றனர். தற்போது பல்வேறு பகுதிகளில் அந்த உபரி நீரானது குறைந்த அளவில் வெளிவர தொடங்கிய நிலையில் அங்கங்கே படிப்படியாக இந்த சூழலானது மாறி வருகிறது. இருந்தாலும் இந்த வடகால் பகுதி, குறிப்பாக சுற்றுவட்டார பகுதிகளின் ஏரிகள் மற்றும் அதே போன்று வயல்வெளிகள் நிறைந்த பகுதியாக காணப்படுவதால் இந்த பகுதியில ஒரு குட்டி தீவாகவே தற்பொழுது காட்சியளிக்கப்படுகிறது. இந்த பகுதியில அதிக அளவிலான முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த பகுதியில் உள்ள தரைப்பாலமே மூழ்கிய நிலையில் பொதுமக்கள் உள்ளே செல்லவும் வெளியே வர முடியாத சூழலில் இந்த படகுகள் மூலியமாக சென்று வரும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.